நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்துச்சோ அதே பிரச்சனை தான். இப்படிதான் போயிட்டே இருக்கு. ஆனா இப்படி கடைசி வரை போக கர்த்தர் விட மாட்டார். ஒரு இடத்துல கர்த்தர் நிற்க வைத்து என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டு பண்ணும்படி செய்வேன் என்று இதை நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி ஒரு இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய சேஞ்ச கொடுக்க போறார். அது வரைக்கும் காமனா எல்லாரும் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசமே இல்லாம எல்லாருக்கும் தண்ணீர் எப்படிதான் மாறுச்சு அப்படின்னா ரத்தமா தான் மாறுச்சு. வித்தியாசமே இல்லை. அவன் தெய்வத்தை கும்பிடுறான், இவன் ஜீவனுள்ள தேவனை கும்பிடுறான். அவன் வீட்டுல என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் இவன் வீட்டுல. அவங்க வீட்டு பைப்பை திறந்தாலும் பிளட் வருது, இவங்க வீட்டு பைப்பை திறந்தாலும் பிளட் வருது. என்ன காஸ்பல் போய் அவங்கள்ட்ட சொல்ல முடியும்? என்ன சொல்லி ஜீவனுள்ள தேவன் நோக்கி கூப்பிடு, எங்க உன் பைப்பை ஓபன் பண்ணு, பிளட் போதும், நீயே கூப்பிடு. என்ன என்ன சொல்ல? ஒண்ணுமே இல்லை. இந்த பாதையில பயணிக்கிறவருக்கு நான் சொல்லும் வார்த்தை புரியும். நேற்று மாலை வேளையில ஆவியானவர் இந்த வார்த்தைகள் எல்லாம் உள்ள வச்சுட்டே இருக்கிறார், வைத்துக் கொண்டே இருக்கிறார். எனவேதான் சொன்னேன், இது சிலருக்கு எமர்ஜென்சியா கொடுக்கப்பட வேண்டிய வார்த்தை. ரேமா, இந்த ஃபைலை கர்த்தர் மேல தூக்கி வச்சிருக்கிறார். நீ பயணித்த பாதையிலே கர்த்தர் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை கொண்டு வர பண்ணி, உன்னுடைய உனக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆமென் சொல்றவங்க ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார், வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன்.